ஏற்கனவே கடல்ல மூழ்கின தமிழக நிலப்பகுதிகள் பத்தி தமிழ் இலக்கியங்கள்ல ஏராளமான குறிப்புகள் இருக்குது. இந்த நிலையில இதையெல்லாம் உறுதி செய்யற மாதிரி லெமூரியா பத்தின கண்டுபிடிப்பு அமைஞ்சது. தமிழின் ஒப்பற்ற கலைஞர்கள்ல ஒருவரான பரிதிமாற் கலைஞரோட தமிழ் மொழியின் வரலாறு அப்படிங்கிற நூல் 1903 வெளியானுச்சு. இந்த நூல்ல தான் லெமூரியா கண்டத்தை முதல் முறையா குமரி நாடு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி குறிப்பிட்டாரு. இவருக்கு அப்புறம் வந்த தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாருமே குமரிகண்டம் அப்படின்னு தான் இந்த லெமூரியா கண்டத்தை குறிப்பிட தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு தமிழ் சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் ஆதாரங்கள் வெளியானுச்சு. தமிழின் 50 காப்பியங்கள்ல ஒன்றான சிலப்பதிகாரத்துல தமிழக பகுதிகளை கடல் கொண்டதுன்னும் இந்த பகுதியில பக்ருலி ஆறு ஓடுச்சுன்னும் குறிப்புகள் இருக்கு. அதே போல இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற இலக்கண நூல்ல தமிழ் சங்கம் இருந்த ஆதிமதுரை கடல்ல மூழ்கிடுச்சுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சுதான் குமரிகண்டத்துல பக்ருலி ஆறு ஓடுச்சுன்னும் அந்த ஆறு உருவாகிய மலைத்தொடர் கடல்ல மூழ்கிச்சுன்னு பல்வேறு தமிழ் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில இருந்த 49 நாடுகள் கடல்ல மூழ்கி அழிஞ்சிருச்சுன்னு சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு.